ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைய பொழுது உங்களுக்கு சூப்பராக அமையணும்னு சொல்லிட்டு மனசார நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு என்னுடைய இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் செய்ய போகிற குழம்பு சுண்டைக்காய் தொக்கு மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருள், மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தையும் ஒரு பூண்டு ஃபுல்லாக நான் போட்டிருக்கிறேன். பச்சை சுண்டைக்காயை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதோட இதை ஆட் பண்ணி உப்பு, கருவேப்பில்லை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான மசாலா: 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி இட்டுக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து புளியை கெட்டியாக கரைச்சிக்கிட்டு இதில் நீங்கள் சேர்த்துக்கங்க. சேர்த்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா திக்காக வரணும். இது அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நான் உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க நான் செய்கிறேன். இதுக்கு தேவையானது 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிள்ளையை தாளித்து விட்டுக்கிட்டு நான் இதில் நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே அப்படியே நான் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. ரொம்ப சிம்பிளாக தான் நான் செஞ்சுருக்கேன். சுண்டைக்காய் தொக்கு செம்மையாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளவு அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே சாதத்தில், நம்ம சூடான சாதத்தில் நம்ம பெரட்டி சாப்பிடும் போது ஆஹா, அது டேஸ்ட்டே தனி லெவலுங்க. சுண்டைக்காயுடைய மருத்துவ குணங்கள் தெரிஞ்சாக்கா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அவ்வளோ இதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதில் நம்ம உடலில் உள்ள நச்சுப்பொருள், புழுக்கள் எல்லாவற்றையும் கழிவுகளை வெளியாக்கக்கூடிய சக்தி இருக்குங்க. இரத்த சோகைக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஆஸ்துமா உள்ளவங்க, சுகர் பேஷண்ட்டுக்குமே அவ்வளோ நல்லதுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இதில் இருக்குங்க. நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, நம்ம குழந்தைகளுக்குமே இதை கொடுத்து பழக்கணுங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு கண்டிப்பாக நம்ம உடம்புல கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இனிப்பு, காரம் எப்படி நம்ம சேர்த்துக்கிறோமோ அதே மாதிரி கசப்பும் துவர்ப்பும் நம்ம அடிக்கடி நம்ம உடலுக்கு அவசியங்க. இந்த சாப்பாடை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பையனை கொண்டுட்டு போய் மதியம் ஸ்கூலாக இருக்கிறதுனால நான் அவரை கொண்டுட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அவர் லஞ்ச் பேக் என்கிட்ட கேட்டார். அதனால் சொல்லிவிட்டு நான் ஒரு மாலுக்கு போய் லஞ்ச் பேக் பார்க்கலான்னு போனேன். சுற்றி பார்த்தேன், எதுவும் எனக்கு பெருசாக பிடிக்கலை. அதனால் சொல்லிவிட்டு நான் வீட்டு பொருட்கள் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்களை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் மாலுக்கு வந்தாக்கா இப்படி தாங்க இருக்கும். மனிதர்கள் அதிகமாக கூட்டம் இருக்காதுங்க. ஏண்டாக்கா இங்கே மக்கள் தொகை ரொம்ப குறைவுங்க. அதனால் இந்த நாட்டில் இந்த நாட்களை தவிர மற்ற நாட்களில் பார்த்தா இப்படி தாங்க இருக்கும். கண்டிப்பாக என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.